வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஆங்கிலத்தின் நீண்ட வாக்கியங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஆங்கிலத்தினுடைய வாக்கிய அமைப்புகளை தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற முறையில் நம்ம வாட், ஹூ, வாட், வேர், வென் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், வேர்டு ஆர்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாமே ஒரு சிம்பிள் சென்டென்ஸோட வேர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதே நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அது எப்படி மீனிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸை எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். நான் நேற்று ஒரு பழம் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ புளிப்பு. ஓகே, பழம் சாப்பிட்டேன், அவ்வளோ புளிப்பு, அவ்வளவு புளிப்பு. இதை நம்ம இங்கிலீஷில் எழுதும்போது 2 விதமாக எழுதலாம். இதை அப்படியே எழுதலாம். அது சிம்பிளாக ஐ ஏட் நான். யார்? ஓ, யார்? நான் என்ன பண்ணேன்? நேற்று சோர் மாங்காய், சோர் மேங்கோ என்ன பண்ணேன்? புளிப்பான மாங்காய் சாப்பிட்டேன். எப்போ? எஸ்டர்டே. இது சிம்பிளாக நம்ம சொல்கிறது. இதே நான் இப்போ இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே நான் எழுதுறேன் அப்படின்னு வைங்களேன். ஐ ஏட் the mango. I ate the mango which is sour. Yesterday. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நம்மளால் அந்த சென்டென்ஸோட மீனிங்ஸை புரிஞ்சுக்கிறது காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது. சரி, இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம இதனுடைய மெயின் சென்டென்ஸை பார்க்கலாம். இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. இங்கே கமா போட்டிருக்கு. ஐ ஏட் த மேங்கோ விச் இஸ் சோர் எஸ்டர்டே. ஓகே, ஐ ஏட் த மேங்கோ எஸ்டர்டே. இதுதான் இதனுடைய மெயின் கிளாஸ். ஐ ஈட் or I ate mango yesterday. Mango yesterday. இப்போ இந்த which is sour அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது? மேங்கோவை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ மேங்கோவோட குவாலிட்டி தான் சொல்லுது. ஸோ இது செகண்ட் சென்டென்ஸ். which is sour. ஸோ இந்த சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ், or main சென்டென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சப் கிளாஸ் மட்டும் பார்த்துருக்கோம்.
சப்கிளாஸ் அப்படின்னு மட்டும் பார்த்துருப்போம். அது சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் அப்படின்னு. இந்த சப்கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா நவுன் அப்படிங்கிற நவுன் கிளாஸாக இருக்கும், அல்லது அட்ஜெக்டிவ் கிளாஸாக இருக்கும், அல்லது அட்வர்ப் கிளாஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த வேர்ட் ஆர்டரை உணவு பண்ண முடியும். ஸோ நவுன் அப்படிங்கிறது இதில் வரும், உள்ள வரும். அட்ஜெக்டிவ் ஹவு, அட்வர்ப் ஆல்சோ ஹவு எப்படிங்கிறது தான். அட்வர்ப் அப்படிங்கிறது வெர்போட டிஸ்கிரிப்ஷன், அட்ஜெக்டிவ்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஆர் நவுன் ஆர் சப்ஜெக்ட் ஆர் நவுனோட டிஸ்கிரிப்ஷன் வரும், ஆப்ஜெக்ட் ஆர் நவுன் அப்படிங்கிறது சப்ஜெக்டை டிஃபைன் பண்ணால் அது நவுன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஹூ அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிச்சுன்னா அது நவுன். ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால் இந்த காம்ப்ளிகேட்டடான சென்டென்ஸை எப்படி தமிழில் மீனிங் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நாம் இன்னும் சில உதாரணங்கள் பார்க்குறோம், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்கு முன்னால் நம்ம இன்னொரு ரீகால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெயின் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கணும். மெயின் சென்டென்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறமா அதோடைய சப் சென்டென்ஸ், சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். இந்த மெயின் சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம மீனிங்கை டிஃபைன் பண்ணவே முடியும். ஒரு சென்டென்ஸ் ஐ திங்க் that he read the paper. Which you right there. இப்போ நம்ம இதில் மெயின் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கணும். மெயின் சென்டென்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா யார், இதில் யார் இந்த சென்டென்ஸை லீட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா ஐ திங்க், நான் யோசிக்கிறேன், நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இது மெயின் சென்டென்ஸ். சரி, இப்போ இன்னும் எத்தனை சென்டென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 சென்டென்ஸ் இருக்குது. இந்த லிங்கிங் வேர்ட்ஸுங்கிற தட்டு பிச்சை விட்டுட்டோம்னா அதை வச்சு இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குது. தட் ஹீ டேர்ட் த பேப்பர். ஸோ தட் ஹீ டேர்ட் த பேப்பர். ஸோ இது நான் என்னத்தை யோசித்தேன், அவன் பேப்பர் கிழிச்சிட்டான். ஸோ நான் நினைக்கிறத தான் இது சொல்லுது அப்படிங்கிறதுனால இது
நவுன். இது நான், இது சப்ஜெக்ட். சப்ஜெக்டை இது வந்துட்டு இந்த சென்டென்ஸை நோட் பண்ணுது, மீன் பண்ணுது. அதனால் இது என்ன கிளாஸ்? நவுன். நவுன் கிளாஸ். சரி, நான் நினைக்கிறேன் அவன் இந்த பேப்பரை கிழிச்சிட்டான். எந்த பேப்பரை? which you sent, which you write there. எங்க எழுதுன அந்த பேப்பரை அவன் கிழிச்சிட்டான். ஸோ விச் யூ ரைட்டுங்கிறது ரெண்டாவது சப்கிளாஸ். இது சப்கிளாஸ் 1, இது சப்கிளாஸ் 2. நீ எழுதி அங்கே எழுதின பேப்பரை அவன் கிழிச்சிட்டான். இதுக்கு அதுதான் மீனிங். நான் நினைக்கிறேன் நீ எழுதின அந்த பேப்பரை அவன் கிழிச்சிட்டான். இதுதான் அவங்க ரொம்ப இதாக தெளிவாக அழுத்தமாக சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரியான சென்டென்ஸ். இப்போ நான் தனித்தனியாக 3 சென்டென்ஸ் சொல்கிறேன். அவன் சொன்னான் he said. அவன் சொன்னான் அவன் எதை விரும்புகிறானோ அதை செய்வான். இதை விரும்புவானோ, எப்போ விரும்புகிறானோ, எப்போ அவன் விரும்புகிறானோ அப்போ தான் அவன் வேலை செய்வான். சொன்னால் எப்போ அவன் விரும்புவானோ அப்போ தான் அவன் வேலை செய்வான். ஸோ he liked, he liked, he worked. He liked and he worked. இதில் லிங்கிங் வெர்பை மட்டும் சேர்த்த போகிறோம். ஸோ he said, இது மெயின். இதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னது? சப் கிளாஸு எது 1 எது 2ங்கிறத முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். அவன் சொன்னான் எப்போ அவனுக்கு பிடிக்குதோ அப்போ தான் வேலை செய்யணும். எப்போ அவனுக்கு பிடிக்குதோ அப்போ தான் வேலை செய்வான். அவன் சொன்னான் எப்போ அவனுக்கு பிடிக்குதோ அப்போ தான் வேலை செய்வான். ஸோ எப்போ, இப்போ எல்லாம் அல்லது எப்போ, when or whenever, that. ஓகே, ஸோ இப்போ whenever he liked, that he worked. that or then he worked. அப்போ தான் அப்படின்னு. ஆனால் இங்கே அவன் சொன்னான் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ தட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன ஆகிடும்? இது சப்கிளாஸ் 1 ஆகிடும், இது சப்கிளாஸ் 2 ஆகிடும். ஸோ இதுக்கு எப்படி எழுதணும்? நம்ம சென்டென்ஸ் எழுதும்போது இப்படி எழுதணும் அப்படின்னா, முதல்ல மெயின் கிளாஸு he said, he worked, he liked, so he said that he worked. சொன்னால் அவன் வேலை செய்கிறதா அவன் சொன்னான். he said that he worked எப்பெல்லாம், whenever,
பென் பென்னவர் இப்பெல்லாம் அவன் விரும்புகிறானோ. ஸோ நமக்கு சென்டென்ஸை கம்போஸ் பண்ணும்போது எது 1 எது 2 அப்படிங்கிறத தெரியணும். ஸோ எது 1 எது 2 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த தட்டு பிச்சு நம்ம நவுன் டிஃபைன் பண்ணுச்சுன்னா அது மெயின் கிளாஸ், அதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ இது இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். இந்த சப் கிளாஸு நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், இந்த ஆர்டரில் தான் இந்த சப் கிளாஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம சென்டென்ஸை கரெக்டாக ஒரு கிராமட்டிக்கலாக மீனிங்ஃபுல்லாக கம்போஸ் பண்ண முடியும். இது இங்கிலீஷினுடைய இது. அட்வர்பு லாஸ்ட்டாக தான் இருக்கும். இது ஆர்டர். இப்போ 2 கிளாஸ் தான் இருக்குது. அதில் ஒன்று நவுனு ஒன்று அட்ஜெக்டிவ்னா நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். சரி, இந்த வென் அவர் இந்த டைமை பற்றி சொல்லுச்சு. வென் அவர் அப்படிங்கிற டைமை பற்றி சொல்லும்போது இந்த டைம் அட்ஜெக்டிவ் ஆஃப் டைமா இல்லை அட்வர்ப் ஆஃப் டைமா அப்படிங்கிறத பார்க்கணும். அட்ஜெக்டிவ் ஆஃப் டைம் அப்படிங்கிறது நான் ஸ்பெசிஃபிக் டைம். ஸ்பெசிஃபிக் குறிப்பிடாத டைமை சொல்லும்போது அது அட்ஜெக்டிவில் வந்துடும். இதே அட்வர்பாக இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் டைம் குறிப்பிட்ட டைம் மட்டும் சொல்லிச்சுன்னா அது ஸ்பெசிஃபிக் டைம் இருந்துச்சுன்னா அது அட்வர்ப் ஆகிடும். என்ன சார் நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா குறிப்பிடாத. அட்ஜெக்டிவ்ங்கிறது குறிப்பிடப்படாத நேரம். எப்போதாவது, எப்போதும், சில நேரங்களில், சில நேரம், இந்த மாதிரி. இதில் பார்த்தோம்னா எவ்வளோ நேரம்னு நம்ம அந்த நேரத்தை குறிப்பிடவே இல்லை. இதே அட்வர்பில் பார்த்தோம்னா குறிப்பிட்ட நேரம். அட்வர்பு அப்படிங்கிறது அட்வர்ப் ஆஃப் டைமு. அட்வர்ப் ஆஃப் டைமு குறிப்பிட்ட நேரம். அப்படிங்கும்போது நான் நேற்று, இன்னைக்கு, நேற்று, நாளைக்கு, இன்னைக்கு, போன வாரம், அடுத்த வாரம், இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரம். இப்போ நேற்றுங்கும் போது நமக்கு தெரியும், நேற்றுனா ஒரு 24 hours கடந்த காலம், அடுத்த மாதம், போன ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அது அட்வர்ப் ஆஃப் டைம். அது வந்து வினையை தான் குறிக்கும். ஸோ இது நமக்கு தெரியணும். இதை வச்சு நம்ம அட்வர்ப் அட்ஜெக்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். இல்லாமல் இந்த தட்டு, ஸோ, அண்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நவுன் கிளாஸ். அதுதான் நவுன் கிளாஸ். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும்போது நம்ம இந்த வாக்கியங்களை எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இதை பற்றி மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.